ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, சருமத்தில் ஏற்படுற அரிப்பு எரிச்சலை சரியாக்க நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எப்பயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த அரிப்பு பிரச்சனை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதனால் உங்களுக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்கும். இது பூச்சி கடிப்பதால் கூட ஏற்படலாம், அல்லது ஒவ்வாமை, மன அழுத்தம், தோல் அழற்சி போன்றவற்றை சொல்லலாம். இதற்கு நீங்கள் புதினா எண்ணெயை பயன்படுத்தலாம். இது சருமத்திற்கு அரிப்பை குறிப்பதோடு உங்களுக்கு குளிர்ச்சியும் தரும். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்தலாம். நீங்கள் இந்த மாதிரி அரிப்பு பிரச்சனை இருக்கும்போது சுட தண்ணீரை குளிக்கிறத தவிர்க்கணும். இது அரிப்பை இன்னும் அதிகரிக்கலாம். பேக்கிங் சோடாவை வெதுவெதுப்பான நீரில் கலந்து குழைத்து சிறிது நேரம் பேஸ்ட்டு போல் ஆக்கி அதை உங்கள் அரிப்பு ஏற்படும் இடத்துல தடவினீங்க அப்படின்னா நமிச்சலானது குறையும். பேக்கிங் சோடா பயன்படுத்தும் நிலையில் சருமத்தை பாதிக்காமல் இருக்கிறதா என்பதையும் நீங்கள் பார்க்கணும். மிகவும் அரிப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னா விபூதியை உங்கள் அரிப்பு உள்ள இடத்துல தடவலாம். இது போல் செய்வதால் உங்கள் அரிப்பு பிரச்சனை படிப்படியாக குறையும். அதே போல் நீங்கள் அடுப்பு கறியை, அதாவது அடுப்பு சாம்பலை பயன்படுத்தலாம். இதுவும் உங்களுக்கு நல்ல நிவாரணத்தை கொடுக்கும். ஓட்ஸை குழைத்து அரிப்பு ஏற்படும் இடத்துல நீங்கள் தடவினீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை குறையும். இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணியோ உங்களுக்கு அரிப்பு பிரச்சனை சரியாகலை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மருத்துவரை பார்க்கணும். ஏன் அப்படின்னா ரத்தத்தில் உங்களுக்கு பூஞ்சை தொற்று அந்த மாதிரி ஏதாவது இன்ஸ்பெக்ஷன் ஆயிருந்துச்சு அப்படின்னா கூட இந்த அரிப்பு பிரச்சனையானது ஏற்படும். இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.